இளையராஜா எனும் முதுபாணன் நிகழ்ச்சியின் 2வது வாரத்துக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ராஜா சாரை பத்தி பேசி ஒரு வாரத்துல முடிச்சிட முடியுமா? இந்த வாரம் புதிய விஷயங்கள் பேசுறதுக்காக புதிய விருந்தினர்கள் நம்மளோட கலந்துக்க இருக்காங்க. நிறைய சிறப்பான கதைகளை அவங்க கிட்ட இருந்தும் நம்ம ராஜா சாரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இளையராஜா எனும் முதுபாணன் ட்ரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ், கார்டியாக் நல்லெண்ணெய் மற்றும் பொன்வண்டு மேஜிக் லிக்விட். ஸ்டைலிங் பார்ட்னர் டைலர் சியூ மற்றும் எஜுகேஷனல் பார்ட்னர் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி. எத்தனையோ சித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு, சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா, மொத்தமாக காதுலதான் ஏறலியா. தந்தன தந்தன தான 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 தந்தன தந்தன தானடே. உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா பொங்கடா பொங்கடா, பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா, முஸ்லிமா இல்ல ஹிந்துவா, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம். மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. மனிதன் என்னும் பார்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலையே, இதுக்காக வருந்தலையே, அடையாரும் திருந்தலையே, இதுக்காக வருந்தலையே. நீயும் நானும் ஒண்ணு, இது நெசந்தா மனசுல எண்ணு, பொய்யையும் புரட்டையும் கொண்டு இந்த பூமிய புதுசா பண்ணு. சும்மா சொன்னத சொல்லவா, சொல்லாம என் வழி செல்லவா. அட உன்னத்தான் நம்புறேன் நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். ஒரு சிறப்பான பாடலை பாடினீங்க. அதோட சிறப்பு விருந்தினரை நம்ம அறிமுகப்படுத்திடலாம். நான் இன்னாரோட பையன் சொல்றதுல சில பேருக்கு பெருமை இருக்கும். அந்த மாதிரி லீடியன் நாதஸ்வனுடைய அப்பா அப்படிங்கிற ஒரு பெருமையை அவர் ஃபுல்லாக இன்னைக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய உழைப்புனால அவருடைய குழந்தைக்கு அவரே குருவாகவும் இருந்து ஒரு வழி நடத்தியிருக்காரு. ஆனால் அவருடைய இசைக்கு இசைஞானி தான் குரு, அவருடைய இசை குரு. அடுத்ததாக 2 சிறப்பு கெஸ்ட்டு. 2 பேருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. ஒரு இயக்குனர், அவர் ஒரு யூடியூபராக தன் வாழ்க்கையை தொடங்கினா கூட இன்னைக்கு ஒரு இயக்குனராகவும் ஆகான்ல அவருடைய படம் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ அவருக்கும் இளையராஜாவுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் இன்னைக்கு கேட்க போகிறோம். ஏன்னா அவர் யூடியூப் பயணியராக இருந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்குள்ள இளையராஜாவின் தாக்கம் என்ன அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து விக்ரம். விக்ரம் அப்படின்னாலே ஸ்பூஃப் வீடியோஸ், ஒரு சாங் ரெக்கார்டிங்கை எப்படி ஸ்பூஃப் பண்ணுறது, அதை என்டர்டெய்னிங்காக எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதா அவருடைய பெரிய கலை. அவர்கிட்டையும் நம்ம இளையராஜா பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய வெளிநாட்டு சேர்ந்த இசைகளை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, நிறைய அதை பற்றி பேசியிருக்கீங்க. அது சார்ந்து நிறைய ஒரு ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்போ நீ இங்கே தான்ப்பா வந்தாகணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இந்த பாட்டு நான் சொல்லி வச்சுருந்தேன், இது கொஞ்சம் கேளுங்க. இல்லை இல்லை இல்லை, நல்லா கவனிச்சு கேளு, நல்லா கவனிச்சு கேளு. வெரி குட். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஐயோ ஐயோ சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த தம்பி எவ்வளவு அழகா பாடுறான் பாருங்க. சரிங்க, வெரி குட் வெரி குட். இப்ப தம்பி நான் சொல்ற மாதிரி நீ பாடு. ஏரியில இழந்த மரம், தங்கச்சி வச்ச மரம், ஏரியில இழந்த மரம், தங்கச்சி வச்ச மரம்,
நீங்களாம் வச்ச மரம், நானும் வச்ச மரம், வச்ச மரம் கீழே. கரெக்ட், வெரி குட். இப்ப நீங்க சேர்ந்து பாருங்க. ஏரியில வந்த மரம், தங்கச்சி வச்ச மரம். இதுதான் ராஜா. இதுதான் ராஜா. இந்த பாட்டில் தான் அவரோட மைண்டில் என்ன, அவர் வந்து இந்த பாட்டில் என்ன மாதிரி பண்ணுவார் நிறைய எங்கேயுமே இருக்காது. இன்டர்வியூல ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பாட்டில் அது அவரே சொல்லியிருப்பார். பச்சை மரம் கீழே அப்படிப்பாரு. அவருக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்கும் அவருக்கு. அந்த டைமில் வந்து இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம், டீகோட் பண்ணுறோம். இந்த கிட்டார் இருக்குது, பியானோ இருக்குது, பேஸ் இருக்குது, தபலா இருக்குன்றோம். அப்போல்லாம் அவருக்கு நான் யார்ட்டையாவது சொல்லணுமே மாதிரி தான். இப்போ கூட கடவுள் இப்படி வாசி வைடன் ஸ்டேஜ் அது மாஸ்டர் கிளாஸ் ஒன்று இருக்கும். அது அவருக்கு ஏன்னா அவருக்கு ஆசை, நான் இப்படி தான் கம்போஸ் பண்ணேன், நீங்கள் அது பாருங்க இதை. அப்போ யார்ட்டையுமே என்னால் சொல்ல முடியலன்னு ஒரு தவிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவர் மண்டக்குள்ள அவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்சதே ஜீனியஸை விட ஒரு ஸ்பீடான ஜீனியஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பாட்டு கொடுத்துடலாம். ஏன்னா 5000 7000 பாட்டுங்கிற சும்மா வந்துடாது. இப்போ ஒரு 5 படம் 6 படம் பண்ணும்போதே வந்து நமக்கு டயர்டாயிரும். அந்த வேகமாக நம்ம வந்து பயங்கர மாஸ்டர் பீஸ் நினச்ச பாட்டெலாம் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் பண்ணாருன்னா அவருக்கு என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் ஆரம்பத்தில் ராஜா பாட்டெலாம் கேட்கவே இல்லை. நான் வந்து பயங்கர ஃபாரின் ஸ்டைல்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர பீட்ரு காலேஜ் டைம்னு சொல்லிட்டு நான் ராக், மெட்டல், ஹிப்ஹாப், ஜாஸ்ன்னு எல்லா ஜானரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்டுகிட்டே இருக்கும். இரு இதெல்லாம் நம்ம ஊர்லேயே வந்திருக்கே, இதெல்லாம் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லும் போது தான் எனக்கு இளையராஜா யாருன்னு எனக்கு தெரியுது. பாக்கு கேட்கும் போது நம்ம ஊரில் ஆல்ரெடி ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க, ஜாஸ் இங்கே இருக்கு, இது பிரேக் இருக்கு, ஃபங்க் இருக்குன்னு சொல்லும் போது தான் இவருங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியுது. நீங்க ராஜாவோட ஃபுல் இது உங்களுக்கு தெரியணும்னா நிறைய பாட்டு நீங்க இசை வெளியே இசை கேட்க நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருந்திருக்காருல்ல எல்லாம் பண்ணிட்டு, ஆனா வெளியே சொல்லாம இருந்திருக்காருங்கிற அந்த மரியாதை மதிப்பு எனக்கு அப்பதான் எனக்கு வரவே ஆரம்பிக்குது. எனக்கு நீங்க சொல்லி இந்த பாட்டு கேட்ட உடனே பஸ்ஸோட டிராவல்ல மொத்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, என்ன மாதிரி மனிதர்கள் வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க பஸ்ல ஏறுறவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் அந்த சாங்களை கொண்டு வந்திருப்பாரு பாருங்க சிவகுமார் சாரோடைய அந்த படம் வந்து. கருவாட்டு கூட முன்னாடி போ, அது அப்படியே அந்த பாட்டு இன்னைக்கும் கேட்டா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 2K கிட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாடல் போதும்னு நினைக்கிறேன். டீகோட் பண்ணீங்கன்னா கத்துக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. அடுத்து விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட கேட்கலாம். நிறைய கம்போசிஷனை பற்றி ஒரு வீடியோஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த இசையமைப்பாளர் எப்படி இசையமைச்சாரு, அந்த இசையமைப்பாளர் எப்படி இசையமைச்சாரு. ஏன் இளையராஜா பற்றி நீங்கள் போட்ட ஒரு வீடியோவோட நிப்பாட்டிட்டீங்க? ஏன்னா அது ஒன்றுக்கு தான் பண்ண முடிஞ்சிச்சு. மிச்சம் எல்லாத்துலேயும் ஒரு என்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் அதில் ஒரு கொஞ்சம் கோளாறாக இருந்தால் தான் என்னால் அதை கிண்டல் பண்ண முடியும். என்ன சொல்கிறது, இது இங்கே அந்த ஜோக் உட்காரும். அப்படி நிஜமாலே உட்காந்து ஒரே ஒரு பாட்டு வந்து அடிக்குது குளிர் பாட்டு தான். அந்த பாட்டில் ஏன்னா ரஜினி சாரை பாட வச்சிருப்பாப்ல, அது அது அவரே ஸ்பூஃப் பண்ணி பண்ண பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை நாங்கள் வந்து ஓகே இப்படி ஒரு ஸ்பூஃப் ஜானர்லேயும் அவர் ஒரு பாட்டு வச்சிருக்காருன்றதை வெளியில தான் சொன்னோம். மிச்சம் எல்லா பாட்டுக்கும் நாங்கள் ரொம்ப யோசித்தோம் இதை எப்படி சிரிப்பாக மாற்றுறதுன்னு. இந்த பாட்டுக்கு தான் அவ்வளோலாம் யோசிக்கல. இல்லைடா அவங்களே சிரிப்பாக தான் வச்சுருக்காங்க, இதை எடுத்து அப்படியே வச்சாலே போதும், எதையுமே மாற்ற தேவையில்லைன்னு பண்ண பாட்டு அது. இங்கேருந்து ஒரு தமிழன் போய் ஒரு வெளிநாட்டு ரியாலிட்டி ஷோவில் போய் ஒரு பெரிய ரெக்கார்டோட திரும்ப வந்த ஒரு பையன். பட் அவரை உருவாக்குறதுல உங்களுக்கு என்ன சார் பெரிய சேலஞ்ச் இருந்தது? அதில் இளையராஜாவுடைய தாக்கம். நான் முதல்ல ஒரு மியூசிக் ரசிகன். ஓகே, அது நமக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் மியூசிக்கை கேட்டால். அந்த மாதிரி மியூசிக்கை கேட்க ஆரம்பித்தது என் வயசில் இருக்கும்போது, சின்ன வயசில் இருக்கும்போது ராஜா சாரோடைய சாங்ஸ் தான். அது ரொம்ப ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் மியூசிஷியன்ஸ் கிடையாது. அப்போது எனக்கு தெரியல நான் என்ன மாதிரி ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு எப்போ நிரூபணம் ஆச்சுன்னா என்ன அறியாமல் அழ ஆரம்பிக்கிற போது தான் ரொம்ப மியூசிக்கை ரசிக்கிற போல இருக்குன்னு தோணுச்சு. அது மாதிரி நிறைய பாட்டுங்களுடைய சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப என்ன எமோஷ்னல் ஆக்கும். நிறைய தனியாக இருக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாட்டை கேட்டு தனியாக இருப்பேன், யார்கிட்ட பேச மாட்டேன். ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நான் எப்பயுமே அவரோட கனெக்டட்லேயே இருப்பேன். அப்போ பாட்டு கேட்குற ஆப்ஷன்ஸ் கூட ரொம்ப கம்மி. எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்ட் கூட இருக்காது. அப்போ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திட்டு வாங்கிட்டு ரிவைண்ட் பண்ணி அந்த டேப் ரெக்கார்டில் கேட்பேன். அப்போது திட்டுவாங்க, பட்டனை மெல்ல மாதிரி பட்டன் போயிடும். அந்த மாதிரி டைம்லேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த பாட்டை கேட்கும்போது. அதை கேட்டு பல தடவை அழுதுருக்கேன். அப்போ நான் யோசிப்பேன், நான் ரொம்ப லேட் மியூசிக்கு. அஜய் சார்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க வரும்போது அது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே மியூசிக் சொல்லி கொடுக்கணும். நான் டூ லேட்டுன்னு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பையன் பொண்ணு யார் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு மியூசிக் தான் வர வைக்கணும்னு நான் நினச்சதே இல்லை சத்தியமாக. இப்போ வரைக்கும் வர வைக்கணும், மியூசிக் கம்போசர் ஆக்கணும் அப்படிலாம் எண்ணம் இல்லை. மியூசிக்கை நல்லா கேட்க தெரிஞ்சாலே அதுவே ஒரு பெரிய குவாலிட்டி. மியூசிக் பண்ணி
பெருசாக பண்ணணுன்ற மியூசிக் கேட்கும்போது ஒரு யாரும் எங்கள் சவுண்டு எங்கேயாச்சும் பண்ணால் கூட நாங்களாம் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், அதை ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கணுன்னா அந்த வால்யூம் வைக்கிறதுல வால்யூம் குறைக்கிறதுல எப்படி கம்மி பண்ணணும். ஒரு வீடு வந்துருச்சு ஆனால் காரில் பாட்டு கேட்டுட்டு இருக்கு, பாதியில் நிறுத்திட்டு அப்படியே இறங்குறது, இதெல்லாம் தான் மியூசிக்கு நம்ம கொடுக்குற சின்ன சின்ன மரியாதை. இந்த மரியாதையை கரெக்டாக நம்ம கொடுத்து எங்கே யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோமோ அவங்களுக்கு நன்றியோட, அந்த நன்றின்ற வார்த்தையை நீங்கள் கேபிட்டல்ஸில் எழுதிக்கலாம். அந்த நன்றி இருக்கும்போது தான் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூனிவர்ஸ் வந்து அப்படி தூவிட்டு போகும். அப்படி தூவிட்டு போன ஒரு விஷயந்தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க 2 பேருமே. அந்த ராஜா சார் மேலே இருக்கிற நன்றி. இன்னைக்கு ஒரு பருக்கு சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னா அதுக்கு நன்றி அவருக்கு தான். அதுபடியே பசங்க இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க சார். இந்த பெருமை எல்லாமே மறுபடியும் ராஜா சாருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. நான் சாப்பிட்ற ஒரு பருக்கு சோறு கூட இளையராஜாவுக்கு சமர்ப்பணம்னு மொத்தமாக அவர் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. சரி, எல்லாருக்கும் இளையராஜா பற்றி தெரியாத பாடல்கள், அறிமுகம் இல்லாத நிறைய விஷயங்கள், இல்லை சரியாக போய் சேராத நிறைய பாடல்களை பற்றிலாம் நிறைய பேசினாங்க. ஸோ இளையராஜா சாரை பற்றி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், இல்லை இன்னும் இந்த விஷயங்கள்லாம் சரியாக போய் வெகுஜன மக்களுக்கு சேரலைங்கிற விஷயம் மாதிரி ஏதாவது இருக்கா? இஸ் அ கம்ப்ளீட் மியூசிக் கம்போசர்னு சொல்லலாம். அது எல்லாரும் மியூசிக் பண்ணுவாங்க. இஸ் அ கம்ப்ளீட் மியூசிக். ஸ்கோர் எழுதுறதுல இருந்து பாட தெரியும், எல்லாருக்கும் டீச் பண்ண தெரியும், எல்லாமே வாட் எவர் மியூசிக்கில் இருக்கோ ஆல்மோஸ்ட் அவர் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாரு. சினிமா அவ்வளோ பிஸியாக அத்தனை பாட்டு, காலையில் ஒரு பாட்டு சாயந்தரம் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் பர்சனலாக அவரை பார்க்கல, எல்லாரும் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவ்வளோ விஷயங்கள் அப்படியே ரேண்டமாக பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ளோ மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த கமர்ஷியல்ன்ற ஒரு சைடை விட்டுட்டு ஆத்மபூர்வமாக அவர் இன்னொரு சில விஷயங்கள் செய்கிறாரு. அவ்வளோ பிஸியாக இருந்துக்கிட்டு நத்திங் பட் விண்டுன்னு ஒரு ஆல்பம் செய்கிறாரு, ஹவு டு நேம் இட்னு ஒரு ஆல்பம் செய்கிறாரு. எமோஷன்ஸை அப்படியே கொட்டுறாரு. அதில் சினிமாவில் கூட கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும் டைரக்டருக்கு, இது போதும் அது போதும்ன்ற ஒரு விஷயங்களை போதும் 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 இவருடைய ஊத்து பத்த மாட்டேன் அவருக்கு. அங்கே தான் அவருடைய டிசிப்ளின் தெரியுது. சிம்பனி மாதிரி அதெல்லாம் அவ்வளோ எமோஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காரு. நான் எத்தனை வாட்டி கேட்டேன்னு எனக்கு கணக்கு கூட இல்லை. அதுதான் என்னுடைய குருநாதர். அந்த அவர் மியூசிக் தான் எனக்கு மாஸ்டர் மாதிரி. அதை பார்த்துட்டு நத்திங் பட் விண்டுக்கெல்லாம் ஸ்வரம் சொல்லி நோட்ஸை டீகோட் பண்ணி அப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு அப்போ எப்படி இவரால் இவ்வளோ முடியுது, என்ன எப்படி அப்படியே கேட்டுட்டு அப்படியே சாப்பாடு தண்ணியெல்லாம் கூட உட்கார முடியும். உண்மையாக சொல்ல போன செவிக்குணம் இல்லாத போகுதுன்ற மாதிரி திருக்குறளில் சொன்ன மாதிரி தான் அந்த பாட்டுங்க கேட்கும்போது அவ்வளோ மனசு நிறைஞ்சு போயிடும். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ திருவாசகம் இன்ஸ்ட்ருமெண்டலுக்கு லிமிட்ஸாக கிடையாது. அந்த ரேஞ்சாக கம்போஸ் பண்ணலாம். ஒரு வோக்கல்ஸ் கம்போஸ் பண்ணும்போது கூட ஒரு மேல் வோக்கல் கார்ட்ஸுக்கு இவ்வளோதான் ரேஞ்ச் இருக்குது, ஃபீமேலுக்கு இவ்வளோதான் ரேஞ்ச் இருக்குன்னு கம்போஸ் பண்ணி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஜோனை உடச்சிக்கிட்டு நான் வேறு மாதிரி அப்படின்றது காட்டுறதுக்கு தான் அவர் படித்த படிப்பு எல்லாமே அவ்வளோ அழகாக ஒரு கிராமராக அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி எந்த கிளாஷ் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு ஹார்மனி கிளாஷ் கூட இருக்காது அவருடைய காம்போசிஷனில். அதுதான் பெரிய விஷயம். எல்லாரும் பாட்டு பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். நம்ம சும்மா பேசிட்டு இருக்கும்போது கூட தன்னால எல்லாருமே பண்ணலாம். அதை எப்படி நிலைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் ப்ராக்ரஷன், அந்த கிராமர், அதுதான் நிலைக்குது. அதுதான் இப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு அவர். இதுக்கு மேலே அவரை பற்றி வர்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிராமரே தெரியாதுன்னு வரும். தெரிஞ்சதால தான் அவர் தெரியாதுன்னு தைரியமாக சொல்கிறார். ஏன்னா அந்த ஏரியா தெரியும் அவருக்கு, அதனால எனக்கு தெரியலன்னு சொல்கிறார். அதுதான் உண்மை. அவருக்கு எல்லாமே தெரியும். இதில் பெரிய வரம் என்னன்னா, இந்த அன்பு அவர் மேலே நான் வச்சுக்கிட்ட அன்பு எப்படி ரிட்டர்ன்ஸ் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குன்னா, என் பிள்ளைய அவர் வாயால் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு அதுதான் அவர் எங்கள் இந்த குடும்பத்துக்கு போட்ட இன்டைரக்ட் ரிட்டர்ன்ஸ். பெரிய விஷயம் சார். இதில் முக்கியமாக ஒரு நாள் நான் கிளாஸில் உட்காந்துருப்பேன். ஒரு 1 hour கிளாஸ் எல்லாம் போகும். வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் போவோம். 1 hour அவருடைய கூடவே இருப்போம். அவர் மனசு தம்பி வாசிக்கும் போது பண்ணும்போது அப்படியே பார்த்து ரசிப்பார். தம்பியோடைய ஆல்பம் ஃபுல்லாக கேட்பார். யாராவது நான் சொன்னேன் பாருங்க, ஒரு பாட்டு கேட்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அமைதியாக கேட்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அந்த மேனர்ஸ், அவர் சின்ன பையன் கம்போஸ் பண்ணி அங்கிள் கேளுங்க அங்கிள் நம்ம சொல்லும்போது ஃபோன் வந்தாலும் ஆஃப் பண்ணிடுவார். யாரும் எங்கேயுமே எதுவும் டிஸ்டர்ப், ஃபுல்லாக சாங்கு கேட்டு நல்லா இருக்கு லிடியன். உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீ வாங்குற விருதுகளோ ஏதோ வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, நீ நல்லா வருவ அப்படின்னு இன்னும் நான் சின்னதாக சொன்னேன். அப்படியே மனசை விட்டு வாழ்த்தி தள்ளிடுவார்.
இவர் சொன்ன ஒரு சின்ன டாபிக்ல இருந்தே உங்ககிட்டயும் இந்த கேள்வி எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். இந்த இளையராஜா பாட்டை கேட்கறதுக்குன்னே ஒரு சிஸ்டம் வாங்குவோம், அதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கரை செட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணுவோம். இந்த வீட்டில் இப்படிதான் இருக்கணும், இந்த சாங் கேட்கணும்னா இப்படிதான் ஒரு மூடை கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? நீங்க எப்படி வீட்டில் பாட்டு கேட்கணுங்கிற ஒரு ஒரு செட்டப் நீங்க ரெடி பண்ணீங்க? அதாவது டேக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆடியோ ஃபைல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் அது. இதை போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொன்றா தனித்தனியாக கேட்கும். நார்மல் ஹெட்ஃபோனில் கேட்கும் போது எப்போதும் கேட்குற பாடம் இதில் கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சைடில் ஏதோ ட்ரம் ஒன்று எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ வருஷமா நான் ட்ரம்மை கேட்க இளையராஜாவை ஒரு பென் டிரைவ்ல அடைச்சு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக கேட்கும். ஸோ நான் இவங்களெல்லாம் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆடியோ வந்து ஒரு பெரிய சயின்ஸாக ஒரு தெய்வமாக பார்க்கறது. அதில் நீ இது வந்து 4 லட்ச ரூபா அதுக்கெல்லாம் இங்கே ஹெட்ஃபோன் இருக்குது, 5 லட்ச ரூபா 10 லட்சம் ஹெட்ஃபோன்லாம் போட்டு பார்க்குறேன். ஒரு பாட்டு கேட்குறேன், சைடில் யாரோ ஒருத்தருக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 வருஷமா அந்த பாட்டில் பாடம் நான் கேட்கவே இல்லையா? அப்புறம் ராஜா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து கம்போஸ் பண்ணுவோம், அவருக்கு என்னன்னா அந்த டைமில் என்ன ரேடியோ இருந்துச்சோ அதுக்கு தான் அவர் பிளான் பண்ண முடியும். நான் அடிக்கடி யோசிப்பேன், அவர் இந்த டைம்ல இருந்தே ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்போ நம்ம ரசிக்கிற பாட்டெல்லாம் ஒரு ஃபுல் இப்போ இருக்கிற மிடி மிக்ஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சா எப்படி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அது பண்ணாலும் பண்ண முடியாது, அவர்கிட்ட தான் ஃபுல் மாஸ்டர் டேப்போ இருக்கு. இதுல வந்து சைட் ட்ராக் எல்லாம் கேட்குங்க எல்லாம் ரொம்ப அதாவது அந்த இது அப்படியே நமக்கு வராது. இப்போ பண்ற பாட்டுலாம் கேட்கலாம். அந்த காலத்தை பாட்டு கொஞ்சம் அப்படி அடடா அந்த ஃபீல் வரும். அம்மாட்டெல்லாம் போட்டு காட்டு, அம்மாட்ட போட்டு காட்டுறேன், கல்ல தண்ணி வருது அம்மாவுக்கு, அவர் பாவம் இல்லை இவ்வளவு சூப்பரா போட்டிருக்காருல அப்படின்னாங்க. ஆடியோ ஃபைலா இருக்கிறது கொஞ்சம் பாட்டு கேட்கும் போது அதுக்கு ஒரு செலவு பண்ண எனக்கு மனசு கூச்சமே படாது. எனக்கு செலவு பண்ண நம்ம கூச்சமே பட மாட்டோம் பாட்டு கேட்கறதுக்கு அப்படின்னா, நீங்க அப்படி எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஊர்ல எங்க தாத்தா ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா வீட்டுல அங்கங்க ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க, அதுவும் குறிப்பிட்டு அந்த பானைக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த சாங் இன் பர்டிகுலர்லி தென்றல் வந்து தீண்டும் போது இந்த தானத்தந்த 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 தானா தானத்தந்த தானத்தந்த தான 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 தானா இது ஒண்ணு போயிட்டு இருக்கும். இந்த தனனா தந்தன தந்தன தந்த தந்த தந்தன் தந்தன இங்கதான் வருவார் ராஜா. தந்தன தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல இது ஒரு ஸ்பீக்கர்ல கேட்கும். திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல அப்படியே ஒன்றும் கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும், எனர்ஜி பூஸ்டா இருக்கும். அது சார் இப்போ இருக்க காலத்துல வந்து சப்வூஃபர் அது இதுன்னு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. நாங்க எங்க காலத்துல வந்து 80ஸ்ல வந்து இளையராஜாவை கொண்டாடுவதற்குன்னு தம்பி சொன்ன மாதிரி பானை தான் எங்களுக்கு பெரிய விஷயம். எக்ஸ்ட்ரா பேஸு அதுக்கெல்லாம் வந்து பேஸை கூட்டி குறைச்சி கேட்கணும் அப்படின்னால பானை வெரைட்டியா வச்சிருப்பேன் நான் வீட்டில். கொஞ்சம் பெரிய பானையை வச்சு கொஞ்சம் 8 இன்ச் ஸ்பீக்கர் போட்டுட்டோம் அப்படின்னாக்க அப்போ இருக்கக்கூடிய சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறதே அதில் வந்து பேடை வச்சிருப்பார். அப்பயே அப்படிதான் இருக்கும் அதில் கேட்கறதுக்கு. அப்போ இருந்தக்கூடிய மெலோடியான சாங்ஸ் இருக்கும்போது ஸ்பீக்கர் தூக்கி வேற இடத்துல வச்சுக்குவோம், வச்சுக்கிட்டு சின்ன பானையில் வச்சுட்டு அது கேட்கறது. அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ராஜாவை கொண்டாடி இந்த உலகம் போயிட்டே இருந்தது. இப்போ டெக்னாலஜி அவர் என்ன ஹைப்பாக எடுத்துகிட்டு போகுது. ஒருவேளை இந்த உலகம் அழிஞ்சிட்டு வேற ஒரு உலகம் தோன்றுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு ஜென்ரேஷன் புது மனுஷன் என்னடா இவங்க என்னமோ வாழ்ந்துருக்காங்க என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ராஜா சாருடைய ஏதோ ஒரு பென் டிரைவ், ராஜா சாருடைய ஏதோ ஒரு சிடி, ராஜா சாருடைய ஏதோ ஒரு கம்போசிஷனை எடுத்து போட்டு கேட்டான்னா அன்னைக்கும் இளையராஜாவுடைய புகழ் இருக்கும். 1000 வருஷம் ஆனாலும் ராஜா சாரை டீகோட் பண்ணிக்கிட்டே தான் அந்த சமூகம் இருக்கணுங்கிறது ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. நான் வந்துட்டு குட்டியில இருந்து எங்களோட ஊர் வந்து உடையாம்பட்டி. ஸோ அங்கே வந்து இந்த 3 நாள் திருவிழா ஒன்று நடக்கும் சார். அப்போ வந்து எப்படின்னா ஒரு லைக் ஃபுல்லாக ஒரு ரொம்ப பெரிய ஸ்பீக்கர் இருக்கும். காலையில் ஒரு 5 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. அது நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்குற பாட்டு வந்து இளையராஜாவோட சாங்ஸ் தான். ரொம்ப குட்டியிலேருந்து எங்களுக்கு தெரியவே இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குன்னே தெரியாது. ஸோ அங்கே கேட்டு எனக்கு வந்து லைக் பாட்டு மேலே ஒரு விருப்பம் லைக் வந்து நான் வந்து பாட ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து பிடிச்ச ஒரு பாட்டு நான் பாடுறேன் சார். உன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மோ ஒன்று போதுமா, 100 சென்மோ வேணும் நான் கேட்குற சாமிய. என்ன கேட்குற சாமிய? 100 சென்மோ. 100 சென்மோ நமக்கு போதுமா, வேற வரும் ஏதும் கேட்போமா, சாகா வரும் கேட்போம் அந்த சாமிய அந்த சாமிய. காத்தாலஞ்சாலும்
மோசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும் இருக்கணும் கலக்கணும் உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல வாக்குப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி சாதி சனம் எல்லாம் வந்தாண்டி கேட்ட வர உடனே தந்தா உன்னை விட. இந்த இளைய தலைமுறை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, ஒரு டேக் அவேவா நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது வேற என்ன எடுத்துட்டு போகலாம் விக்ரம், நீங்க சொல்லுங்க. ரஜினி சார், சச்சின் டெண்டுல்கர் இவங்களாம் ஒரு மில்லனியால வர ஒரு பர்சனாலிட்டின்பாங்க, அதே வரிசையில் தான் இளையராஜா சார் இருப்பாங்க. ஸோ என் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்றது என்னன்னா, நாங்களாம் ஃபோன் பார்த்தாலே டயர்டாகிற ஒரு ஜென்ரேஷன். அதனால தயவுசெய்து நம்மளை இளையராஜா சார் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கே போக முடியாது. யாராலுமே யார்கிட்டையுமே அவரோட கம்பேர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு பண்ணதில் 50% டிசிப்ளின், 50% ஒர்க் எத்திக் இருந்தாலே நாங்களாம் லைஃப்பில் எங்கேயோ போயிடுவோம். ஸோ அதுதான் அவர்கிட்ட எடுத்துக்கணும். இந்த ஷோவில் கெஸ்ட்டாக வந்த 3 பேருமே அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றிகள். வலி நிவாரணின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு ஒரு வலி இருந்துச்சு, இந்த பாட்டை கேட்கும்போது என்ன அது நிவர்த்தியாச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சொசைட்டியிலேருந்து நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், குடும்பங்கள்லேருந்து வரக்கூடிய நெருக்கடிகள், ஏன்னு தெரியாமல் நமக்குள்ளே இருந்து தானாகவே ஊட்டெடுத்து வரக்கூடிய நெருக்கடிகள், அந்த ப்ளஷர்ஸ், அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கும். இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்து இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு ரிலீஃப் ஆச்சுன்னு சொல்கிற தருணம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இல்லை, நண்பர் ஒருத்தருக்கு இருந்திருக்கு. ஓகே. அவர் ரொம்ப தாங்க முடியாத துயரத்தில் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 2 தடவை ஃபோன் பண்ணார், 3 தடவை ஃபோன் பண்ணார், 4 தடவை ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, நானும் எடுக்கலை. அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்டேன், ஒரு வகையில் நீங்கள் எடுக்காதது நல்லது தான். ஏன்னா நான் காலர் டியூனாக வந்து சங்கத்தில் பாடாத கவிதை, அந்த பாட்டை தான் நான் காலர் டியூனாக வச்சுருக்கேன். அது திரும்ப திரும்ப கேட்கும்போது எனக்குள்ளே வந்து அது ஃபுல்லாக கரைஞ்சி ஊற்றிருச்சு கீழே, என்கிட்ட எதுவும் இல்லை. அன்றைக்கி நாள் முழுக்க நான் இதை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன், ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ வரைக்குமே தெரிந்த நண்பர்கள், தெரியாத நண்பர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஒன்று தான். இப்போ உன்னை யார் ஃபோன் எடுக்க சொன்னது? நீ ஏன் உடனே எடுத்த? உனக்கு அறிவு இருக்கா? அப்படிலாம் கேட்பாங்க. நான் அந்த பாட்டு வந்து இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது நீ ஏன் எடுத்த, அதான் என்கிட்ட பேசணும்னு தான் ஃபோன் பண்ணுறாங்க. பட் நீ ஏன் எடுத்த? நீ எடுத்துருக்க கூடாது. இல்லை நீங்கள் ஏன் வலி நிவாரணி பேர் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்க, அடுத்து கம்ப்யூட்டர் சார் ஒருத்தர் இருந்தார். அவர் அதிகமாக என்னை பாட சொல்லி கேட்பார். ஒரு 2 சாங் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு சாங் வந்துட்டு, அது மேக்ஸிமம் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, ஓடும் பட் ரேராக தான் இருக்கும். அது நானே வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா சாங் ஒன்று என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு. எதனாலங்கிறத பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்கங்கிறது எனக்கு 1 வீக் கழிச்சு தான் தெரியும். அது ஏன் அதெல்லாம் பாட சொன்னாருங்கிறது எனக்கு அப்போ புரியல. லவ் ஃபெயிலியர் அவர். நம் கானம் கேட்க வானாடும் சோலை வீணில் வாடுது பார்த்தாயோ, பொன்மாலை வேலை இங்கென்ன தேவை, சோக சங்கீதம் கேட்டாயோ, என் வாழ்வு மண் மீது போனாலும் உன் வாழ்வு இன்பங்கள் காணட்டும், யாரோடு நீ சென்று வாழ்ந்தாலும் வேர் போல ஆர் போல நீ வாழ்க, அன்பே அன்பே என் இன்பம் எங்கே பூங்காற்றே, இனி போதும் என் உடல் தீண்டாதே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க அம்மா இறந்தது 1 வீக் கழிச்சு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சாங் எனக்கு பாடுறாஜான்னு சொல்லிட்டு அழுதாரு. அப்போ இளையராஜாவோட சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்தில் உள்ளவங்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை தேற்ற வகையில் பாடல்கள் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இசை வந்து எப்பவுமே நமக்கு எல்லாம் மருந்து தான் சார். அப்படி உங்களுக்கு இசை இளையராஜா எனக்கு மருந்தா இருந்தாருன்னு சொல்ற விஷயம் என்ன வருது? எல்லா சாங்ஸ்லையுமே ஒரு பாடல் ஆசிரியருடைய பின்பலம் இருக்கும், அதனுடைய நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு. அது இளையராஜாவே நிறைய பாடல்கள் அவரும் சொந்தமாக எழுதியிருக்காரு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, வெறும் மியூசிக்கை வச்சு ஒருத்தனை தட்டி எழுப்ப முடியும்னா அது இளையராஜாவில் தான் முடியும் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, இந்த சத்ரியனில் ஒரு பிஜிஎம் வரும், அந்த விஜயகாந்த்
திருப்பி வெகுண்டு எழும்போது ஒரு ட்ரம்பட்டோட பர்கஷனோட ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் கரெக்டாக கேட்டால் 10 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்தவங்க கூட எழுந்து உட்காந்துரும் சார். பிஜிஎம், ஆமாம், வெறும் பிஜிஎம். பாட்டால் எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது கண்ணதாசன் வாலி காலத்துலேருந்து பாடலும் இசையும் சேர்ந்து இன்ஸ்பயர் பண்ணும். ஆனால் ராஜா மாத்திரம்தான் வெறும் இசையை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி சோர்ந்து போய் உட்காந்துருக்க எழுந்து உட்கார வச்சிருவாரு. அது நான் அவர்கிட்ட உணர்ந்த ஒரு விஷயம். ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து சிலோனில் ரேடியோவில் இளையராஜா பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ 80களில். அதனால் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவோம். எல்லாம் கேட்டுக்கிட்டு எங்கள் செயல்பாடுகளுக்கெல்லாம் ரெக்கார்டிங் வந்து இளையராஜா பாடல்கள் தான். அப்போ புத்தம்புது காலைன்னு ஒரு பாட்டு படத்திலே வரல, ஆனால் பதிவாகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சிலோன் ரேடியோவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டெலாம் பாடும். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போவோம். சிலோன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது. இங்கே விதூஷன் சொல்லுங்க, நீங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஸ்ரீலங்கால எந்த இடம்? ஸ்ரீலங்கால மட்டக்களப்பு, பெட்டிக்கலன்னு சொல்லுவாங்க. ஈழத்தமிழர்களுக்கு இசையின் ராஜாவாக இளையராஜா சார் எப்பயும் இருந்து கொண்டிருக்கார். என்னை படிப்பிச்ச மேம் கூடி சொன்னாங்க, இதை சொல்லுங்க விதுஷன், கட்டாயம் போய் சொல்லுங்க. அந்த கரண்ட் இல்லாத காலத்துல கூடி அந்த டைனமோ சைக்கிள் அந்த டைனமோ சுற்றி அதில் இந்த கரண்ட் எடுத்து இலங்கை வானொலி எல்லாம் வந்து பாடுபட்டு அந்த பாடல்களை கேட்டிருக்காங்க. உண்மையில் இளையராஜா சார் பாடல்கள். இப்போ நான் எம்ஏ செஞ்சு கொண்டிருக்கிறேன் மியூசிக்கில், வோக்கல். இங்கே எங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக்ன்ற ஒரு பாடம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் கூடி ஒரு சார் ஒரு ஆள் வந்து படிப்பிச்சார். அவர் படிப்பிச்ச சிலபஸை விட அவர் உச்சரித்த பேர் இளையராஜா சார் தான். உண்மையில் என்னென்னா வெஸ்டர்ன் மியூசிக்கை இசை என்று எடுத்தாலே இளையராஜா சாரை தாண்டி நம்ம அதை படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொன்னார். அதில் அவர் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையுமே இளையராஜா சார், இளையராஜா சார். அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடலை பாடுங்க, ஈழத்தமிழர் குரல்ல கேட்போம். கட்டாயம். மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் துடித்தால் கண்ணேது, கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியே, இந்த நிலைதான் என்ன விதியோ, இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளையராஜா சார் வந்து கர்நாடிக் வைஸான ராகங்கள் வந்து எக்கச்சக்கமான ராகம். ரீதி கவுளை ராகத்திலே வந்து சின்ன கண்ணன் அழைக்கிறான், அந்த ஒவ்வொரு அந்த இசை பயில்கின்ற மாணவர்கள் என்ற ரீதியில ராகங்களை ஐடென்டிஃபை பண்றது இளையராஜா சார் என்ற ஒரு பாடல்களை வச்சு கொண்டுதான். சில ராகங்கள் நாங்க பாடும்போது கூடி அந்த பிரயோகம் வருகுது. ஜனனி பாடினார், அம்மாயன், அதே மாதிரி சுந்தரி, எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கல்யாணி ராகத்தில் அப்படியே வந்து கொண்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு உண்மையில் அடுத்தடுத்த மனோதர்ம சங்கீதத்தை வளர்க்குறது வந்து அதில் இளையராஜா சாரை நம்ம விட்டு பிரிக்கவே முடியாதுன்ற ஒரு 7 ஸ்வரங்களை 5 எழுத்தில் ஆட்சி செய்த ஒரே மனிதன், தமிழ் மனிதன், அது வந்து இளையராஜா சார் தான். என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, 2K கிட்ஸுக்கு வரல. நானும் அந்த 2K கிட்ஸில் ஒருத்தி தான். எனக்கு தினமுமே இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், ஐடியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே கால்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பார்ட்னராக இருக்கிறது இளையராஜா அந்த மியூசிக் மூலியமாக. ஸோ அந்த ஸ்பீக்கரில் போட்டு என்னடா அது வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே 80s 90sலாம் கேட்டிருக்காங்க, அந்த கேசட்டில் கேட்டு அவங்களோட இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 2Kலேயும் அவர் நல்ல நல்ல பாட்டெலாம் போட்டிருக்காரு. நான் ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், கோயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள்,
இசைஞானி மேல ஒரு அதீத அன்பின் காரணமா நானே வரைஞ்ச ஒரு ஒரு போட்டோ ஒன்று வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சார். நீங்களே வரைஞ்சதா? ஆமாம் சார். நீங்க ஓவியரா? இல்லை, ஓவியர்லாம் கிடையாது சார். ட்ரை பண்ணி வரைஞ்சேன் சார். என்னங்க சபையில் ட்ரை பண்ணேன்னு சொல்லி அச்சஸ்லாம் வரைஞ்சிருக்கீங்க? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் சார். அப்படி இதுன்னு அப்புறம் அந்த அன்னக்கிளியிலேருந்து உள்ள எல்பி ரெக்கார்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. சிடின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே பாஸ் பண்ணுங்க, கொடுங்க. 2K கிட்ஸ் எல்லாம். இதை நான் என்னுடைய வீட்டில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா அந்த ரூமுக்குள்ளே போய் மேலே கையே வைக்காதடான்னு வரும். அதுக்கப்புறம் கல்ஃபு போனதுக்கப்புறம் சிடி பிளேயர் வந்தோடனே முதல் கலைஞன் உழைப்பாளி சிடி வந்து சார் ஃபின்லாண்ட்லேருந்து. அது வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினேன் சார். அப்போ வந்து அங்கே 600-700 இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு 2000-3000 இருக்கும். ஸோ அது அவ்வளோ ஆசையாக வாங்கி அது முதல்ல சிடி பிளேயரில் கேட்டோன்னே அந்த கிளாரிட்டி கேட்டோன்னே சார் அப்படியே புல் அரிச்சுது. அதாவது அப்படியே உள்ள உயிர் அப்படியே உள்ள இறங்குது. அப்படியே அந்த பாட்டெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் நான் ஞாபகத்துமே கொண்டு வந்திருக்கேன். காமிக்கிற டைம் இல்லாதனால நான் எடுங்க இது சார் ஃபர்ஸ்ட் சிடி சார். ஃபர்ஸ்ட் சிடி அது? ஆமாம், உழைப்பாளி கலைஞன் வந்து 1994 சார். 1994 வாங்கின ஒரு சிடி. ஆமாம், கலைஞனும் உழைப்பாளி கரெக்ட். ரெண்டு அப்பெல்லாம் காம்பினேஷன் ஃபிலிம் வருவாங்க. ஆமாம் சார். நீங்கள் சொன்னீங்க அப்போ சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சொல்ல கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இதுக்குன்னே தனியாக ஒரு ரூம் கட்டி யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக அந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தில் அந்த எஃபெக்டோட இன்னும் நான் கேட்டிருக்கேன் சார். இன்னும் லைவ் இன் கான்செப்ட்லாம் சிலதெல்லாம் இப்போ வருது ரெக்கார்டர்லாம். அதெல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்தோம்னா அப்படியே உள்ளேயே போயிடும் சார். உள்ள இறங்கிடுச்சு. இறங்கிருச்சு. அதே மாதிரி நைட்டு கார் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 20 வருஷம். 20 வருஷம் ஆச்சு. உங்க மனைவி இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அது பொறுத்துக்கிறா சார். பொண்ணு மனைவியும் பொறுத்துக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நானும் மேலே தனியாக ஒரு ரூமை கட்டி அங்கேயே வந்து தனியாக செட்டில் ஆகிட்டு கூட குடும்பம் நடத்துறேன் மேலே இளையராஜாவோட. ஆமாம் சார், கண்டிப்பாக தனியாக ஒரு குடும்பம் நடத்துறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அப்புறம் ஈவினிங் கார் விட்டு இறங்கணும்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். திட்டுவாங்க, காரை கொண்டு வந்து உள்ளே நிறுத்தினீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எஃப்எம்ல ஈவினிங் டைம். அந்த நைட் டைம் போடுவாங்களேங்க சார் நினைத்தாலைக்கு இந்த மாதிரிலாம். இப்போ ஒவ்வொரு பாட்டும் வரும்போதும் சரி இதை கேட்டுட்டு இறங்கிடலாம், இதை கேட்டுட்டு இறங்கிடலான்ட்டு இறங்குறக்கே மனசு வராது சார். நிறைய திட்டுவாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஆமாங்க சார், உள்ள வந்து பார்க்கிங்ல வீட்டுக்குள்ள நிறுத்தினதுக்கு அப்புறமும் அந்த சாவி ஆஃப் பண்றது மனசு வராது. அங்கே டின்னர்லாம் சாப்பிட்டு இருக்க அனுபவம் இருக்கும் போல இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. 10 மணி 10:30 மணி இல்லாம சாப்பிட்றதே இல்லை சார் வீட்டில். அதான் உங்களுக்கு இப்படியே இருங்க அப்படிம்பாங்க, ஒன்றும் திருத்தவே முடியாது அப்படின்ட்டு. இப்போ வரணுன்னே சரி போங்க தனியாக விட்டுட்டு போகிறீங்களா, சரி நான் அங்கே போகிறேன் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க ஆச்சுங்களா. அதனால் வந்து வாழ்க்கையை குடித்தனமேங்கிறது அப்படிங்கிறது வந்து இசைஞானியோடங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப சந்தோஷங்க. நான் ஆக்சுவலி மெடிக்கோ, ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் இன் கார்டியாக் சர்ஜரி. ஸோ நிறைய 2K கிட்ஸ் தான் நானும். நார்மலாக இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் எங்கே கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா சர்ஜரி பண்ணுற டைமில் தான் வந்து க்ளோஷர்லாம் பண்ணும்போது எங்களோட சர்ஜன் வந்துட்டு யூஸ்ரீ ஒரு பாட்டு பாடுமா அப்படி சொல்லுவார். ஸோ நான் பாடிட்டே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மியூசிக் அண்ட் என்னோட ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் ரெண்டுமே ஒன்றா கிடச்சதுலாம் ஐம் பிளெஸ்ட். மச்சானா மெட்டெடுத்த உன்னத்தான் கட்டி வைப்ப சுகமான தாளம் தட்டி பாடட்டுமா உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா. அதாவது ஒரு இசை என்பது எவ்வளவு பேருக்கு மருந்தாக இருக்குதுங்கிறது எவிடென்ட்டாவே இன்னைக்கு சாட்சியாவே வந்து டாக்டர்ஸ் இதுதான் அவங்க ப்ரூஃப். ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன இசை எப்படிங்க மருந்தாகும். எனக்கு தெரிஞ்சு அவருடைய மொத்த வாழ்க்கை இந்த 82 வருஷமுமே உயிரா பிடிச்சி நம்மக்கிட்ட ஒரு இசையா கொடுத்துட்டார். இந்த சிடி நான் கையில் வாங்கினது இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை கையில் எடுத்தவொடனே எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வராரு. எங்கள் அப்பா எப்படி பாட்டு கேட்டார் ஞாபகத்துக்கு வராரு. அதை எப்படி பாதுகாத்தார். ஒரு மெமரிஸ் வந்து ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் நம்ம சேகரித்து வச்சுக்கிறதுக்கு பின்னாடியும் இளையராஜாவுடைய வரலாறு வந்து இது சொல்லுது. இளையராஜா என்னும் முதுமான நிகழ்ச்சி துவங்கினதுலேருந்தே நீங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளோ பேசியிருக்கீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் பேசினது பார்த்தீங்கன்னா பக்கமாக இந்த ஷோவுக்காக ப்ரிப்பரேஷனே ஒரு பெரிய முயற்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு இசை மேதை, இசை ஞானி, இப்படி பல பேர்கள் அவருக்கு நீங்களே வச்சுருக்கீங்க. செல்ல பேர்கள் நீங்களே நிறைய கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு மேதையை பற்றி நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது எங்கேருந்து துவங்கணும்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஏன்னா நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயம், அவர்கிட்ட பார்த்த அனுபவங்கள், அவரோட இசையை கேட்ட அனுபவங்கள்லேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா
இளையராஜா எப்பவுமே புத்தம் புதுசு தான். அப்படிப்பட்ட ஒரு இளையராஜா என்னவாக இன்னைக்கு இருக்கார்? ஒரு அடர் வனத்துல ஒரு சின்ன புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு மொத்த ஜீவராசிகளுக்குமான ஒரு ஆற்றுப்படுத்தும் கலைஞனாக, ஒரு முதுபானனாக இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். அதனால ஒவ்வொரு ஃபேன் பாய் மூமெண்ட்டா நாம இந்த ஷோல இந்த தலைமுறைக்கு சொல்ற ஒரு விஷயமா, இசையை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச இசையை கேளுங்க. இளையராஜா பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனக்குறையோட தான் முடிக்கிறேன். இருந்தாலும் இந்த ஷோவை ஸ்பெஷல் ஆக்குனது இளையராஜா ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் ஒரு பெரிய பெரிய ராயல் சல்யூட். எனக்கு தெரிஞ்ச இந்த அவர் கண்ணாடி போட்டு அவர் உட்கார்ந்துருந்தவர்லாம் யாரு பாடினாலும் அப்படியே அவர் ரசிச்சுக்கிட்டு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு ரசிகரா மட்டுமே இருந்தாரு. அவரோட அடையாளத்தை தொலைச்சிட்டு இங்க நான் இளையராஜோட ஃபேன், யாரு பாடுறீங்க, அதுல என்ன பாட்டு, அதுல என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ அதை ரசிக்கிற ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகானது. நிறைய பேர் பேசினாங்க, அவர் நிறைய கூட பேசல. ஸோ அவருக்கு நமக்கு ஒரு கிஃப்ட் வச்சுற நீ கூப்பிடலாம். அந்த இளையராஜாவின் ரசிகனை கூப்பிடுவோம் வாங்க. ட்ரை மீ பப்பட் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை நம்ம அவர் கொடுக்கலாம். நீங்க ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கீங்களா? வா, குணாவோட கேசட்டா? குணாவோட கேசட்டை எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மெமரபிள் கிஃப்ட்னு நினைக்கிறேன். 33 வருஷம் ஆச்சு குணா படம் ஆனா இன்னைக்கும் ஒரு பெரிய படம், அதுவும் வேற்றுமொழி படம் தமிழ்ல இந்த பாட்டை எவ்வளவு பேருக்கு ஞாபகப்படுத்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த பாட்டை கொண்டாடுறாங்க, இன்னைக்கு டூக் அவுட் பண்ணி மறுபடியும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுதான் இளையராஜா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ட்ரை மீ பப்பட் வழங்கும் ஒரு அன்பான கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வந்திருக்கிற அனைவருக்குமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் பா தமிழா பா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆரி அர்ஜுன்.